சமூகத்தின் சொத்தாக இருந்த நிலையில் கல்வி கூடங்களிலும் வேலை வாய்ப்பிலும் எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் சாதி ரீதியான இடஒதுக்கீடு. தந்தை பெரியார் சொன்ன வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். எந்த சாதியின் பெயரை சொல்லி நீ கல்லூரிக்கு பள்ளிக்கு வரக்கூடாது என்று சொன்னார்களோ அதே பெயரால் உன்னை அதே கல்லூரியிலும் பள்ளியிலும் முதல் இருக்கையில் அமர்த்துவது. எந்த சாதியின் பெயரை சொல்லி உன்னை காலம் முழுக்க மலச்சட்டியை தூக்க வைத்தார்களோ அதே பெயரை அதே சாதியின் பெயரை சொல்லி உன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய மலச்சட்டியை நீக்கிவிட்டு புத்தகங்களை தூக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி தருவதுதான் இடஒதுக்கீட்டின் நோக்கம். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தலை சிறந்த மாநிலமாக முன்னோடி மாநிலமாக விளங்குகிறது என்றால் அதற்கு காரணம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அமலில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு. இடஒதுக்கீட்டின் நோக்கம் என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய இழிவு நிலையை, சாதிய இழிவை நீக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பே அன்றி பொருளாதார ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அல்ல. ஆனால் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு என்பது இடஒதுக்கீட்டின் நோக்கத்தையே சிதைப்பதாக, அச்சுறுத்துவதாக காணப்படுகிறது. சமூக நீதியின் நோக்கத்தையே குலைப்பதாக காணப்படுகிறது. இன்றைக்கு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு தேவை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் இடஒதுக்கீட்டினால் தகுதியும் திறமைக்குமான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்று சொன்னார். அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், தகுதிக்கும் திறமைக்கும் வழங்கப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன, தைத்ததென்ன, கிழித்து தைத்தது என்ன என்ன என்ன, கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்று எச்சரிக்கை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். துரோணாச்சாரியார் தொடங்கி ராஜகோபாலாச்சாரியார் வரை கல்விக்கான கதவுகளை அடைத்த பொழுது உடைத்து திறந்தது திராவிடம், உடைத்தது இடஒதுக்கீட்டினால், உடைத்தது பெரியாரும் பகுத்தறிவு சிந்தனைகளும். அதன் வெளிப்பாடாக, அன்றைக்கு சொன்ன பெரியாரின் வெளிப்பாடாக இன்றைக்கு வரை தமிழ்நாடு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு தான் சமூக நீதியை முழுவதுமாக நிலைநாட்டும் என்று கூறி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் என்பதற்கான வழிவகை தொடக்கம்தான் இடஒதுக்கீடு. எதன் பெயரால் ஒருவர் ஒடுக்கப்பட்டாரோ, எதன் பெயரால் ஒருவருடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதோ, எதன் பெயரால் ஒருவர் சாதாரண மனிதனை விட கீழான நிலைக்கு தள்ளப்பட்டாரோ அதன் பெயராலே அவருக்கான உரிமைகளை வழங்குவதுதான் இடஒதுக்கீடு என்னும் சமூக நீதி திட்டம். இந்த சமுதாயத்தில் சாதியின் பெயரால் பாகுபாடு இருந்ததனால், சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வு இருந்ததனால், சாதியின் பெயரால் சமத்துவமின்மை இருந்ததனால் இன்று சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இடஒதுக்கீடு சாதிய அடிப்படையில் வேண்டாம், அவர்கள் எல்லோருமே இன்று பொருளாதாரத்தில் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று கேட்பவர்களே, பிறப்பால் இழிபிறப்பு என்று சொல்லப்பட்ட மக்கள் யார்? தீண்டத்தகாத மக்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் யார்? டீக்கடைகளில் கொட்டாங்குச்சியில் டீ குடித்த மக்கள் யார்? மேல் சட்டையும் செருப்பு மணிய அனுமதி மறுக்கப்பட்ட மக்கள் யார்? வாழும் அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்பட்டு அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் யார்? கீழ்வெண்மணியில் 44 தலித் விவசாயிகள் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய முப்பாட்டன், பாட்டன், தாத்தா, பாட்டி இவர்கள் எல்லாம் சேர்த்து வைத்த செல்வங்களும் பொருட்களும் சொத்துக்களும் நமக்கு சொந்தமென்றால் அவர்கள் செய்த பாவங்களும் கொடுமைகளும் நமக்கு சொந்தமில்லையா? அந்த பாவங்களுக்கெல்லாம் நாம் எப்படி மன்னிப்பு கேட்க போகிறோம்? 2000 வருடங்களாக அவர்களுடைய முன்னேற்றத்தையும் வாழ்வாதாரத்தையும் சீர்குலைத்து அவர்களை அடிமைகளாகவே வைத்துவிட்டு இப்போது அவர்களுக்கு கொடுக்கப்படும் கொஞ்ச நஞ்ச உரிமைகளை கூட தட்டி பறிக்க கொடி பிடிக்கிறீர்களே, இது நியாயம்தானா? ஒரு
முன்னேறிய வகுப்பை சார்ந்த மாணவன் 97 மதிப்பெண் எடுத்த எனக்கு கிடைக்காத ஒரு வேலை வாய்ப்பு 96 மதிப்பெண் எடுத்த அந்த மாணவனுக்கு அவன் பட்டியலிடத்தவன் என்ற ஒற்றை காரணத்திற்காக கிடைக்கும் என்றால் இந்த சமுதாயத்தில் தகுதி மறுக்கப்படுகிறது என்று சொல்கிறான். இதை சற்று உற்று நோக்கி பார்த்தால் அந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கும் பொழுது 1 மதிப்பெண் வித்தியாசம் என்றுதான் பலரும் சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த இருவேறு மதிப்பெண்களுக்கு இடையே 1 நூற்றாண்டு கால இடைவெளி இருக்கிறது. கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒரே குடும்பத்தில் அடக்கி வைக்கப்பட்ட முன்னேறிய வகுப்பை சார்ந்த மாணவன் எடுத்த மதிப்பெண்ணிற்கும் முன்னேற்றத்தின் வாசனை கூட படாத ஒரு வகுப்பிலிருந்து வந்த மாணவன் எடுத்த மதிப்பெண்ணிற்கும் இடையே இருக்கும் அந்த ஒற்றை மதிப்பெண் தாழ்த்தப்பட்டவனுடைய மதிப்பை குறைத்து காட்டவில்லை, அவனை தாழ்த்தியே வைத்திருந்த இந்த சமுதாயத்தின் மதிப்பை தான் குறைத்து காட்டுகிறது. இவ்வளவு சிந்திக்கும் நீங்கள் இடஒதுக்கீட்டின் மூலம் உள்ளே செல்லும் ஒருவர் கூட இந்திய கிரிக்கெட் அணிகள் தகுதி சுற்றை தாண்டவில்லை என்பதை பற்றி யோசிக்கவே இல்லையா? தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பார்ப்பனர் அல்லாதவர்கள் இந்திய கிரிக்கெட் அணிகள் தேர்வாகி இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து பாருங்கள். அப்பொழுது புரியும் உங்களுக்கு இந்த காவி அரசியல். ஒரு ஓட்டப்பந்தயத்தின் தொடக்க புள்ளி அனைவருக்கும் சமமாக இருந்தால் தானே அது நியாயமான போட்டி. முன்னேறிய வகுப்பை சார்ந்த அனைவருமே 10 அடி முன் நின்று கொண்டு பின்னே வருபவர்களின் பாதைகளில் முள் தூவி செல்வது எப்படி நியாயமான போட்டியாகும்? ஒரு சூத்திரன் கொலை செய்தால் அவன் தலையை வெட்ட வேண்டும். இதுவே ஒரு பிராமணன் கொலை செய்தால் அவன் தலை முடியை வெட்டினால் போதும். இது தர்மமாக மட்டுமல்ல, சட்டமாகவும் இருந்ததுதான் இன வரலாற்றில் மன்னிக்க முடியாத மனித பிழை. அழைத்தது நடராசரே ஆயினும் அழைக்கப்பட்டது நந்தனார் என்றால் தீயினுள் இறங்காமல் திண்ணையில் விடாத இந்த சமுதாயத்தில் அந்த நந்தனாரின் வாரிசுகள் அர்ச்சகர்களாகி ஆலயம் நுழைகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என்று எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்ற திராவிட இயக்கம். சமுதாயம் என்னும் இந்த மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுப்பதற்காக உருவான நச்சுக்குள்ளி மருந்துகள் தான் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். என்று அவர்கள் சொன்னது போல் இந்த சமுதாயத்தில் அனைவரும் இணைந்து வாழ்கிறார்களோ, என்று இந்த சமுதாயத்தில் இறக்கும் போதும் தனித்தனி சுடுகாடு இல்லாமல் அனைவரும் சமம் என்று மாறுகிறதோ, அன்று வரை இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியை காத்துக் கொண்டுதான் இருக்கும். குறைந்தபட்சம் 5 தலைமுறையாவது பட்டியலிடத்திலிருந்து படித்த தலைமுறை வரும் வரை இந்த சமுதாயத்தில் இடஒதுக்கீடு இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொப்பாம் செய்தொழில் வேற்றுமையாம் என்ற குரலின் மூலம் வள்ளுவன் பேசிய சமத்துவத்தை தன் வாழ்நாள் முழுவதும் பேசிய தலைவனான தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் தலைவர்களாக கொண்டுள்ள இந்த நாட்டிலே அந்த சமத்துவத்திற்கே சமாதி கட்டும் நோக்கத்தில் வெறுப்பு பேச்சுக்களை வெளிக்கொண்டு வருகிறார்கள் சிலர். அப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுக்களை நாம் வேரோடு அழிக்க வேண்டும் என்றால் வெறுப்பிற்கு எதிரான நமது பேச்சுக்களை வேரூன்றி வளர வைக்க வேண்டும். அதன் ஒரு பகுதியாக இந்த போட்டியில் வெறுப்பு பேச்சுக்களை விட்டொழிப்போம் என்ற தலைப்பில் பேசுகிறேன். நான் தான் சார்பு. நண்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். வெறுப்பு பேச்சுக்கள் அச்சத்தை உண்டாக்கலாம், ஆனால் ஒருபோதும் அது அன்பை உண்டாக்காது. வெறுப்பு பேச்சுக்கள் கலவரத்தை உண்டாக்கலாம், ஆனால் ஒருபோதும் அது காதலை உண்டாக்காது. இப்படிப்பட்ட ஆபத்தான வெறுப்பிற்கு எதிராக அன்பு அவசியம் என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அகிலம் உணர்ந்ததால் தான் அன்றே வள்ளுவன் தனது குரலில் கூறுகிறான், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வஜகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்று. அதாவது இந்த உலகில் இன்பமுடன் வாழ்கின்றவர்கள் பெற்ற சிறப்பு பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதனால் உண்டானது என்று வெறுப்பிற்கு எதிராக அன்பை உயர்த்தி பிடிக்கிறான் வள்ளுவன். இப்படி ஒரு தனி மனிதன் இன்பமுடன் சிறப்பாக வாழ்வதற்கே அன்பு அவசியம் என்றால் ஒரு நாடும் இன்பமுடன் சிறப்பாக வாழ்வதற்கு அன்பு அவசியம்தானே? அப்படி என்றால் அந்த அன்பிற்கு எதிராக உள்ள வெறுப்பு பேச்சுக்களை நாம் விட்டொழிக்க வேண்டியது அவசியம்தானே? தோழர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவன் ஒரு இனத்தவரை பற்றியோ ஒரு மதத்தினரை பற்றியோ ஒரு சாதியினரை பற்றியோ வெறுப்பு பேச்சுக்களை வெளிப்படுத்துகிறான் என்றால் அந்த வெறுப்பு பேச்சை உண்மையென்று உள்வாங்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் தான் முன்பின் தெரியாத முகம் அறியாத மற்றொரு மனிதனை கூட விரோதியாகவும் எதிரியாகவும் பார்ப்பான். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த நாட்டில் நடந்த பல கலவரங்களும் தாக்குதல்களும். ஆனால் இப்படி பல பிரச்சனைகளையும் கடந்து பல விருப்புகளையும் கடந்து இன்றும் அனைத்து சமூகங்களும் ஒன்றுபட ஒற்றுமையுடன் இந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். ஏனென்றால் இங்கு பெரும்பான்மையாக ஒரு மதம் உள்ள போதிலும் இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடு என்றும் பல இனங்கள் இந்த நாட்டில் உள்ள போதும் கூட பாகுபாடு காட்டுவது தவறு என்றும் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு பேச்சுரிமை அடிப்படை உரிமையாக இந்த நாட்டில் உள்ள போதிலும் வெறுப்பு பேச்சுக்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்தில் நியாயமான கட்டுப்பாடுகளை இந்த அடிப்படை உரிமையின் மீதே விதித்துள்ள
அரசியல் அமைப்பு இந்த நாட்டில் உள்ளது. நம்முடைய அரசியல் அமைப்பு கூட வெறுப்பு பேச்சுக்களை விட்டொழித்து, வெறுப்பை விட்டொழித்து, சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பேணி காப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளது. ஆகையால் தோழர்களே, இந்தியா இஸ் த லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று நாம் படித்தது போல நம்முடைய அடுத்த தலைமுறையும் படிக்க வேண்டும் என்றால், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நிலை வேற்றுமையில் வெறுப்பாக மாறிவிடக் கூடாது என்றால் நாம் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும், வெறுப்பு பேச்சுகளை விட்டொழிக்க வேண்டும் என்று கூறி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு வெறுப்பு பேச்சை விட்டொழிப்போம். இன்று சமூகத்தினுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒரு வெப்பம் எரிகிறது. அது சூரியனின் வெப்பம் அல்ல, வெறுப்பு பேச்சின் வெப்பம்தான். நிஜம் என்னவென்றால், இன்று வெறுப்பை விதைப்பது வெற்றியினுடைய குறிக்கோளாகவே மாறிவிட்டது. வார்த்தைகள் ஆயுதமாகும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோல நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லுமே ஒரு விதைதான். அது நல்ல விதையா அல்லது நச்சு விதையா என்பது நம் கையில் தான் இருக்கின்றது. நினைவில் கொள்ளுங்கள், நாசம் செய்பவனுடைய வாளை விட வெறுப்பான வார்த்தை ஆழமாக காயப்படுத்தும். நாவை காக்க தெரியாதவன் தன்னையும் காத்துக்கொள்ள முடியாது, நாட்டையும் காக்க முடியாது. இன்று சமூக ஊடகங்களிலிருந்து தெருவோர உரைகள் வரை வெறுப்பான வார்த்தைகள் தான் அன்றாட வாழ்வில் ஊறி கிடக்கின்றன. நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் ஒன்றாக வளர வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றோ அவன் கீழே விழுந்தால்தான் நான் மேலே செல்ல முடியும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி கிடக்கின்றது. இது போன்ற எண்ணங்கள் நாட்டின் அடித்தளத்தையே சிதைத்துவிடும். இன்று சமூக வலைத்தளங்கள், அரசியல் கருத்துக்கள், பத்திரிகை தளங்கள் இவை எல்லாமே இன்று வெறுப்பு பேச்சுக்கான மேடையாக மாறிவிட்டன. இவற்றில் பெரும்பாலானவைகள் இன்று மத அடிப்படையிலான வன்முறைகளுக்கும் தாக்குதல்களுக்கும் தான் வழிவகுக்கின்றன. எப்படி என்றால், ஒரு வாகன விபத்து நடந்தால் கூட குறை சொல்லும் நாவு மனிதனை காணாமல் மதத்தை காண்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, ஆண்டாண்டு காலமாக அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருந்த சிறுபான்மையின் குரல் இப்பொழுதுதான் கொஞ்சம் சத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதையும் தாங்க முடியாமல் இந்த சமூகத்துக்கு எல்லா வாய்ப்பும் எளிமையாக கிடைத்துவிடும் என்ற ஒரே ஒரு வெறுப்பான வார்த்தை அத்தனை நன்மையையும் அழித்து விடுகின்றது. சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1000 தலைமுறைகள் கடந்த வழியை ஒரு தலைமுறை சலுகை சமநிலை செய்ய முடியாது. ஏன் ஒரு மனிதனுடைய வெற்றி இன்னொரு மனிதனுக்கு அச்சத்தை கொடுக்கின்றது? ஒருவருடைய வெற்றியை பார்க்கும்போது அவருடைய வழியை பார்க்காமல் என் நிலையை மட்டும் பார்க்கின்றோம். யாரோ ஒருவர் அறியாமல் தெரியாமல் செய்த தவறை பகிர்ந்து சிரிப்பதும், மற்றவருடைய தோல்வியை பார்த்து மகிழ்வதும் வெறுப்பின் வடிவம்தான். ட்ரோலிங் என்ற வார்த்தை இன்று இடைவிடாத நகைச்சுவையாக தோன்றினாலும் அது ஒரு மனிதனுடைய அடித்தளத்தையே ஆட்டி வைத்துவிடும். அதுவும் வெறுப்பின் வடிவம்தான். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பிரகாசமாக காமிக்க மற்றவர்களை மங்களாக்க செய்வார்கள். அவர்கள் வெறுப்பு பேச்சு என்ற அலங்காரத்தை அணிந்து கொண்டுதான் வெளியில் தெரிவார்கள். அன்பை விட எதிர்ப்பில் தான் அதிக கவனம் ஈர்க்கப்படுகிறது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இது அந்த மனிதனை உயர்த்துவதில்லை, அவர்களுடைய மனிதத்துவத்தை சுருக்குகிறது. அடுத்த நிமிடம் உயிர்விடப் போகும் மனிதனிடம் போய் பாருங்கள், கேட்டு பாருங்கள். அவர் கூறுவார், எனக்கு கூடுதலாக ஒரு நிமிடமோ ஒரு நொடியோ கிடைத்து விடாதா என்று ஏங்குவான். வாழ்க்கை மிகவும் அரிதானது. அதை அன்பால் தான் விதைக்க வேண்டுமே தவிர வெறுப்பால் கிடையாது. எல்லா மதங்களும் இதைதான் போதிக்கின்றன. அண்டை வீட்டாரினுடைய திருப்தி கிடைக்காதவரை நீ சொர்க்கம் நுழைய முடியாது என்கிறது இஸ்லாம். வெறுப்பால் வெறுப்பு தீராது என்கிறார் புத்தர். அன்பினால் ஆளப்படாதவர் இல்லை, அன்பே உயிரின் உணர்ச்சி என்கின்றார் திருவள்ளுவர். மனிதன்தான் மனிதனை பிரிக்கிறான். அதற்கு மதம், மொழி, நிறம் என்று பெயர் வைக்கின்றான். எத்தனை தடைகள் இருந்தாலும் அன்பு என்ற ஒன்று உள்ளத்தில் நிலையாக இருந்து விட்டால் அத்தனை எல்லைகளையும் அழித்து விடலாம். கடந்த பக்கம் கிழிந்து விட்டாலும் வாழ்க்கை புத்தகம் நம் கையில் தான் இருக்கின்றது. எழுத போகும் பக்கத்தை சரியாக எழுதிவிட்டால் கதையின் முடிவு நம் கையில் தான் இருக்கும். சிந்தித்து பார்ப்போம், வெறுப்பு பேச்சை விட்டொழிப்போம். நன்றி. இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். எனது பெயர் கேஷ்வதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த டிஜிட்டல் உலகின் பகுத்தறிவு. இன்று நாம் கையில் வைத்திருக்கும் இந்த சிறு கருவி நம் வாழ்க்கையின் போக்கையே மாற்றியிருக்கிறது. நம் தலைப்பின்படி இந்த டிஜிட்டல் உலகின் அசுர வளர்ச்சி
காட்சி ஒரு இருண்ட பக்கத்தை கொண்டுள்ளது. நம்முடைய கவனம் தான் இந்த டிஜிட்டல் உலகின் மிகப்பெரிய வியாபாரம். அடுத்த நோட்டிபிகேஷன் சத்தம் நம்முடைய மூளையை அடிமையாக்கி நம்மை உள்ளார்ந்த சிந்தனையிலிருந்து சிதைக்கிறது. திரைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம். சைபர் புல்லிங் எனப்படும் இணைய துன்புறுத்தல் பல இளம் மனங்களை சிதைக்கிறது. சமூக ஊடகங்கள் நிஜ வாழ்க்கையின் சவால்களை மறைத்து ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குகிறது. நம்முடைய ஒவ்வொரு லைக்கும் நாம் அனுப்பும் ஒவ்வொரு செய்தியும் கண்காணிக்கப்படுகின்றன. நாம் எதையும் இலவசமாக பயன்படுத்துகிறோம். நாம் அதற்கு ஈடாக நம்முடைய தனிப்பட்ட தகவல்களை விலையாக கொடுக்கிறோம். இங்கு சுதந்திரம் எங்கே? இந்த டிஜிட்டல் உலகம் ஒரு கத்தி மாதிரி. புத்திசாலி கையில் இருந்தால் காய் வெட்டும், முட்டாள் கையில் இருந்தால் கை வெட்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டே விஷயங்கள். ஒரு செய்தியை பார்த்தால் அதன் மூலத்தை ஆராய வேண்டும். அது உண்மையா பொய்யா என்று பிரித்தறிய வேண்டும். தொழில்நுட்பம் நம்மளுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர நம்மை ஆளக்கூடாது. நம்முடைய நேரத்தை நாமே ஆள வேண்டும் என்ற எல்லைக்கோட்டை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அப்படியே நம்பாமல் அதன் உண்மையை காணும் பகுத்தறிவை நாம் வளர்த்துக் கொண்டால் மட்டுமே இந்த நவீன உலகில் நாம் வெற்றி அடைய முடியும். சிந்திப்போம், பகுத்தறிவோம், வெற்றி கொள்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.